கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது குறித்து அதிமுக பாஜக இடையே மாறுபட்ட கருத்து நிலவுகிறதா என்பது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாஜக அதிமுக கூட்டணி அறிவித்திருந்த 5 நாட்களில் 2 கட்சியினுடைய தலைவர்களும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருப்பது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கூட்டணியிலேயே பல்வேறு குழப்பங்களுக்கான முதற் புள்ளியாக இது பார்க்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாஜக அதிமுக கூட்டணியினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால், கடந்த காலங்களில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருந்தது. பிறகு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை கடந்த 2023ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர். அதற்கான காரணம், அந்த பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களை அவதூறாக பேசியும் அவர்கள் மீது விமர்சனமான கருத்துக்களை வைத்ததையும் 2 கட்சிகளுக்கும் இடையே பணிப்பு இருந்தது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளே அண்ணாமலை அவர்களை கடித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகாக வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக தனியாகவும் அதேபோல் அதிமுகவும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து வேறு கட்சிகளுடன் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தனர். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம், அதாவது மார்ச் 24ஆம் தேதி டெல்லியில் அமித்ஷாவை சென்று சந்தித்து வந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு முன்பு வரை பாஜகவுடன் எந்த வகையிலும் கூட்டணி இல்லை என ஆணித்தரமாக அனைத்து தரப்பு தலைவர்களும் தெரிவித்து வந்த நிலையில் டெல்லிக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு பல்வேறு கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டன. குறிப்பாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் விரிசல் ஏற்படுவதற்கு அண்ணாமலை தான் காரணம் என்கிற அடிப்படையில் அண்ணாமலையின் தலைமையை மாற்றினால் அதிமுக கூட்டணிக்கு ஒற்றுக்கொள்ளும் என்கிற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக தெரிகிறது. அது அப்படியே பலித்தது. ஏப்ரல் 11ஆம் தேதி ஏப்ரல் 11ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான அமித்ஷா சென்னை வந்திருந்தார். சென்னை வந்திருந்த அவர் காலையிலேயே செய்தியாளரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்படாத நிலையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது தொடர்ந்து தள்ளி சென்றது. அன்றைய மாலை அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கூட்டணியை இருவரும் சேர்ந்து அறிவித்தனர். குறிப்பாக அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டணியை அறிவித்தார். அந்த கூட்டணி அறிவித்த பிறகே அப்பொழுதே அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது, இந்த ஆட்சி என்பது தேர்தல் கூட்டணியா அல்லது ஆட்சியிலும் கூட்டணியா என்கிற அடிப்படையில் கேள்வி கேட்டபோது, முதலில் தமிழகத்தில் நாங்கள் அதிமுக தலைமையில் கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளோம். இந்த தேர்தலுக்கு பிறகாக அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான விவரங்கள் முடிவு செய்யப்படும் என தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் அவர் அறிவித்திருந்த 5வது நாளான இன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தங்களுக்கு கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கார். குறிப்பாக தேர்தல் கூட்டணி தான் பாஜகவுடன் இருக்கிறது எனவும் ஆட்சியில் கூட்டணி இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இதையே தான் அமித்ஷா அவர்களும் தெரிவித்திருந்தார் என அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். எனினும் பாஜகவினுடைய அகில இந்திய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கமான அந்த சமூக வலைதள பக்கத்தில் பாஜகவின் உள்துறை அமைச்சர், அதை பாஜகவுடைய தேசிய தலைவர் அளித்திருந்த அந்த பேட்டியினுடைய ஆங்கில வடிவம் இடம்பெற்றிருந்தது. அந்த ஆங்கில வடிவத்தில் குறிப்பாக தேர்தலுக்கு பிறகாக கூட்டணி ஆட்சி, அமைச்சகம் உள்ளிட்டவற்றை கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடன் பேசி முடிவு செய்வோம் என்பதை அமித்ஷா தெரிவித்ததாக அந்த சமூக வலைதள பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த இரு மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடையே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக இருக்காது தேர்தலுக்கு பிறகு என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. கூட்டணி அமைத்து ஒரு சில நாட்களிலேயே கட்சியினுடைய 2 தலைவர்களும் இருவேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.